ஒரு பக்கம் இங்க விஜயுமே வெண்ணிலாவோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரி கிட்ட கால் பேச முடியலையே. எவ்வளவு கால் பண்ணாலும் காவேரி கால் எடுக்க மாட்டேன்றா. ஒருவேளை அவ நம்ம மேல கோபத்துல இருப்பாளோ அப்படின்னு சொல்லி காவேரி பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க வெண்ணிலாவுமே ரொம்பவே பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணதுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால டாக்டருமே விஜய் கிட்ட, இங்க பாருங்க சார், அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஞாபகம் வர்ற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பொறுமையா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதை விட முக்கியமா அவங்களுக்கு ஞாபகம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால விஜயுமே சரி, ஓகே, இந்த விஷயத்தையும் நம்ம காவேரிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதுக்கப்புறம் முதல்ல வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தயாராயிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க காவேரியோட ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படியாவது இங்க ஆபீஸ் வரணும், நிறைய பேர் வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயுமே முதல்ல வீட்டுக்கு போய் என்னோட மனைவியை பார்த்துட்டு தான் என்னால வர முடியும், இந்த மாதிரி காவேரியை பக்கம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு டைரக்டா காலை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி இங்க காவேரியை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராரு. இங்க காவேரியுமே இங்க விஜயை பார்த்த உடனே பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்க விஜயுமே என்னாச்சு காவேரி, எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, நீங்க என்கிட்ட எதுவுமே போனே பேசல, சொல்லப்போனா நானும் ட்ரை பண்ணப்ப நீங்க போன் எடுக்கல, ஏன் இப்படி என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப விஜயுமே, ஏன் காவேரி இப்படி பேசிட்டு இருக்க, நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா, சொல்லப்போனா நான் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். இன்னைக்கு கூட பாரு, இங்க நம்மளோட ஃபேக்டரியில பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நான் இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்திலையும் உன்னை மறக்க மாட்டேன், என்னோட மனைவி நீதான் அப்படிங்கறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கே கேக்குறாங்க. இது கேட்ட காவேரியுமே, அப்ப விஜய் இனிமே நம்மளதான் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒதுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த இப்போ போல ராகினியுமே கேக்குறாங்க. அவங்களுமே, நான் என்னதான் பண்ணாலும் இந்த விஜய் எதுக்காக காவேரி கிட்ட வந்து வந்து விழுந்துகிட்டே இருக்கான், இவங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் செய்யற எல்லா விஷயத்தையும் கெடுக்கிற மாதிரி பண்றானு. சரி, ஓகே, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் இவங்களை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே, இங்க பாரு காவேரி, வெண்ணிலாக்கு அப்பப்போ ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்கு, யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஒண்ணு நம்ம யாராவது அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கணும், இல்ல அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் காவேரியுமே எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம, இங்க பாருங்க விஜய், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இது கேட்ட விஜயுமே இங்க காவேரியை பார்த்து, எனக்கு எப்பவுமே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ ஒன்ன விட்டுட்டு இந்த பக்கம் வர வெண்ணிலாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க பாத்தியா, அது மட்டும் இல்லாம உன் மனசுல இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் உண்மையுமே நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே பாராட்டுறாங்க. அதே நேரத்துல இங்க டைரக்டா முதல்ல ஃபேக்டரியில போய் பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு முடிவோட இருக்காங்க. கரெக்டா இங்க விஜயுமே வீட்டுல இருந்து கிளம்புற டைம்ல இங்க தாத்தாவுமே விஜய் கூப்பிட்டு, இங்க பாருப்பா, எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யு, இந்த மாதிரி வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்கிறது சரி அப்படின்னு உனக்கு தெளிவா பட்டுச்சுன்னா இங்க கொண்டு வந்து வை, ஆனா வெண்ணிலா எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் வந்து சரியில்லாத மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயுமே, இல்லப்பா, இந்த மாதிரி காவேரியே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதனாலதான் நான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், சொல்லப்போனா அப்படி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவளோட ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துகிட்டு இருக்கு, அவளுக்கு ஞாபகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவளோட வாழ்க்கையை நம்மளே அமைச்சு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே ரொம்ப கிளாரிட்டியா இருக்காரு. ஆனா இங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் விஜய் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு அவர் இங்க காவேரியை விட்டுட்டு போயிருவாருன்ற எண்ணத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ராகினி தான் இந்த மாதிரி காலை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க விஜயுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி இங்க காவேரி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த மொபைல் போன் எடுத்து பார்த்திருப்பாரு. நான் பண்ண கால் லிஸ்ட் எல்லாமே அழிச்சிருக்கு, அப்போனா இந்த வீட்டுல இருக்கிறது யாரு, நமக்கு எதிராக வேலை செய்யறது ராகினி மட்டும்தான், அப்ப அவதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற பக்காவான திங்கிங்குமே அவர் மைண்டு கொண்டு வந்துட்டாரு. அதே நேரத்துல நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த இங்க நம்ம காவேரி கிட்ட வெளியில தெரியாம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியான முடிவுக்கு வராரு.